இந்திய திரையுலகின் உச்சத்தை விஜய் தொட்டுட்டாருன்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா ஜனநாயகன் படத்துக்கு இவர் 250 கோடி சம்பளம் வாங்கியிருக்காரு. ஜனநாயகன் படம் தான் விஜய் நடிக்கிற கடைசி படம். இந்த படம் வந்து ஜனவரி 9 ரிலீஸ் ஆகுது. இதாக வச்சு பார்க்கும்போது திரையுலகிலே அதிக சம்பளம் வாங்குறது விஜய் தான் எல்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாரும் படம் ஓடுனா ஷேரிங் முறைப்படி சம்பளம் வாங்குறதா நிறைய பேர் ஒப்பந்தம் போடுவாங்க. ஆனால் இவர் சம்பளமாகவே 250 கோடி வாங்கின முதல் நடிகர் விஜய் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க எல்லாம். இதை வந்து பெரும் வளர்ச்சின்னு சொல்லி அவருடைய ரசிகர்கள், தொண்டர்கள் எல்லாம் இணையத்தில் வந்து ரொம்ப கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு பெரிய சம்பளம் வாங்கும்போது சினிமா வேணாம், அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி விஜய் வந்திருக்காரு அப்படின்னு அவர் ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு இந்த திரை வட்டாரத்தில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 2026 பார்ப்போம், அவர் மறுபடியும் சினிமாவுக்கே வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம், அவர் சினிமாவுக்கே மறுபடியும் வர்றாரா இல்லை அரசியல்லே தொடர்றாரா அப்படின்னு.